ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மண்டே நைட்டாக முடிஞ்சுது. அந்த மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழில் ரிவ்யூவாக பார்க்கலாமா? ரோமன் ரெயின்ஸ் கடும் கோவத்தில் வராரு. காரணம், போன வாரம் ஜேக்கப் ஆட்டு ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாரு. ரான் ஜெண்டர் மேனேஜர்கிட்ட கேட்காரு, என்ன முடிவு எடுத்திருக்கிற? போன வாரம் உங்களை அட்டாக் பண்ணதெல்லாம் தப்பு தான் ஜேக்கப் ஆட்டு. அவன் பண்ண தப்புனால நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதை தானே பேக்லாஷில் பண்ணான். அப்போவே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம். அந்த வாய்ப்பை அவன் தப்பாக பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஜேக்கப் ஆட்டு மெயின் ஷோக்கு வந்துட்டார். என்னடா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் அவன் மெயின் ஷோவில் பேசிகிட்டு இருக்கான். ஜேக்கப் ஆட்டு மறுபடியும் அதை தான் சொல்கிறாரு. அதாவது ரோமன் வான்ட்டு இருக்கிற டைட்டிலுக்காக நான் மோதலை, அந்த டைட்டில் ஏங்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு ஏங்குது, அதுக்காக தான் நான் மோதுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் 2 பேரும் வராங்க. ஜேயோட கையில் வெப்பன், அதாவது ஸ்டீல் சேர் இருக்குது. ஏதாவது பேசினா மண்டையில் போட்டலான்னு சொல்லிட்டு வராது போல இருக்குது. பட் நான் ஜிம்மி கொஞ்சம் பொறுமைப்பா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ பண்ணுறதுலாம் தப்புன்னு தெரியுதுல்ல ஜேக்கப்பு, இதனால தான் குடும்பத்தை விட்டு உன்னை ஒதுக்கி வச்சோம். இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு நீ வரக்கூடாதுன்னு நினச்சோம். உன்கிட்ட பொறுமை அப்படிங்கிறதே இல்லை. நீ ரோமன்ட்டேன்னு தோத்துட்ட, எக்னாலஜ் பண்ணிக்கிட்டு அவன் பின்னாடி சேர்ந்துருக்கணும். பட் நான் எதுவுமே பண்ண மாட்டேக்க, ஒரு ட்ரைபல் சீஃபை மதிக்க மாட்டேக்க, குடும்பத்தை மதிக்க மாட்டேக்க, இதனால தான் உன்னை எல்லாருமே வெறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் ஜே உணர்ச்சி பொங்க ஜேக்கப் ஆட்டு அடிக்க போவ, ஜேக்கப் ஆட்டு ஜேவை அட்டாக் பண்ணி ஜிம்மியவையும் அட்டாக் பண்ணாரு. ஜே கையில் தான் வெப்பன் இருக்குல்ல, அந்த ஸ்டீல் சேர், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஆட்டு மண்டையிலே போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் டாங்கான் மரணப்படி, அந்த டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற ஃபினிஷரை ஜே ஊசோ மேலே யூஸ் பண்ணுறாரு. அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாருங்க. ரோமன் ரெயின்ஸ் தான் தம்பிங்க மேலே கை வச்சதை பார்த்த உடனே கடுப்பில் வந்துட்டார் போல இருக்குது. அந்த உடனே ஜேக்கப் ஆட்டு அட்டாக் பண்ணார். பார்த்தா ஜேக்கப் ஆட்டு ரோமன் ரெயின்ஸையும் வீழ்த்துறாருங்க. ஜிம்மி ஜேவை ஆல்ரெடி வீழ்த்திடாச்சு. இப்போ ரோமனுக்கும் அந்த டாங்கான் டெத் கிரிப் அதை போட்டு ரோமன் ரெயின்ஸை மட்டையாக்க பயன்படுத்திட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் 2 பேருமே சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை காப்பாற்றுறாங்க. ஜிம்மி ஜே 2 பேருமே சேர்ந்து ஜேக்கப் ஆட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஜேக்கப் ஆட்டோட கையை அப்படியே கயிறை போட்டு கட்டுற மாதிரி போட்டு 3 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் தஸ்ல பல இக்கட்டான சூழ்நிலை அடி வாங்கினாலும் சிங்கிளால் பல பேரை சமாளிக்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் காட்டினாங்க. ஆனால் இப்போ எப்படி ஜேக்கப் ஆட்டு ஒருத்தர், அவர் ஹீல் கேரக்டர் தான் இருக்கார் இப்போ. ஆனால் அவர் அடிக்கிறதுக்கு ரோமன் ரெயின்ஸால் முடியலை. அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் வராங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வீக்காக காட்டினாங்கன்னா ஓகே, ரொம்ப வீக்காக காட்டுறாங்க. ஜிம்மி ஜே மற்றும் ரோமன் ரெயின்ஸ் 3 பேர் வந்தால் தான் ஜேக்கப் ஆட்டுவே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஏன் அப்படின்னு தான் எனக்கு தெரிலங்க. ரோமன் அதுக்கப்புறமா தன்னுடைய பிரதர்ஸை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. போகும்போது ஒரு விஷயம் நடக்குது. ராஜேந்திர மனுஷன் கேட்குறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அவனை அட்டாக் பண்ணிட்டார அப்படின்னு. அப்போ ஜேக்கப் ஆட்டுடைய ஒரு குரல் கேட்குது, ரோமன் நான் உன்னை கவுண்டன் மேட்சுக்காக சேலஞ்ச் பண்ணுறேன். வாட் இஸ் த கவுண்டன் மேட்ச்? ரோமனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடந்ததில்ல, அந்த மேட்ச் தாங்க ட்ரைபிள் சீஃப் கவுண்டன் மேட்ச். இதுக்காக ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஜேக்கப் ஆட்டு கூட மீண்டும் போதுன்னா மரணத்துக்கு சமம் அப்படிங்கிறது தெரியும், அதனால் வேண்டாம் அப்படின்னு ஜெனரல் மேனேஜர் தடுத்தும் ரோமன் ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதில் ஒரு ஜேக்கப் ஆட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது இவங்க 3 பேர் என்னென்னமா அடித்தாங்க, அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அப்படியே சிங்கம் மாதிரி எழுந்து நிற்கிறாரு. எனக்கு என்னமோ ஜேக்கப்பை பார்க்கும்போது மாடர்ன் ஏராவுடைய பிராக் லெஸ்னர் மாதிரியே இருக்குதுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதை தொடர்ந்து இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்களேன். அதன் மூலியமாக நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹைப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? எனக்கு 26 வயசு ஆயிடுச்சுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா தொப்பையெல்லாம் போட்டுட்டு 32 வயசு ஆள் மாதிரி தான் தெரியுதேன். ஆனால் இந்த ஃபின்பேலருக்கு 45 வயசு ஆயிடுச்சு. இந்த ஆளை பார்த்தா யாராவது சொல்ல முடியுமா? வயசு ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இளமை துள்ளுதில்ல. தாடியை மட்டும்தாங்க இந்த மனுஷன் ஷேவ் பண்ணான். இப்போ தாடி ட்ரிம் பண்ணி வச்சுருக்காரு. ஆள் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். இன்றைக்கி ஜேடி மெக்டனோக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்ச். வெப்பன்ஸ் எடுத்து அடிச்சுக்கலாம், எங்கே போய் வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். மேட்ச் உண்மையிலேயே நல்லா போயிட்டு இருக்குது. இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றது யார் தெரியுமா? ஃபின்பேலர். எப்படி வெற்றி பெற்றாரு? ஒரு கட்டத்தில் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா 619 ஃபின்னுக்கு போடலான்னு ட்ரை பண்ணார். கரெக்டாக நல்லா இருந்தது இந்த டெக்னிக்கு. கரெக்டாக ஒரு 619 போட நேரத்தில் அந்த இடத்துல ஜேடியை போட்டார்.
பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. அந்த RKO தெரியாதனமாக விழுவும்ல, அதே மாதிரி 609 பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டனுக்கே விழுந்துருச்சு. நல்ல டெக்னிக்காக நம்ம ஃபின் பேலர் சண்டை போடுறாருல. அண்ட் ஃபின் பேலருக்கு காயம் ஏற்பட்டு இந்த மேட்ச்சில் ரத்தம்லாம் வந்துருக்குது. ஃபைனலி ஜேடி மெக்டனுக்கு அவரோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். நீண்ட நாளுக்கு அப்புறமா ஃபின் பேலரோட வெற்றி அப்படிங்கிறத காட்டிலும் இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது பல பேரோட கருத்தாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? யூடியூப் சேனல் இருக்குது அண்ட் எக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கண்ணா. பேக் ஸ்டேஜில் நம்ம செத்ரோலன்ஸ் அண்ணாச்சியை காட்டுறாங்க. செத்ரோலன்ஸை கேட்குறாங்க, வாட் இஸ் த பிளான்? நான் நீண்ட நாளைக்கு இப்படி தட்டி தவளி பிரான் பிரேக்கர் கூட ஸ்டோரி லைன் போக விரும்பலை. இன்றைக்கி மண்டே நைட்டாவோட மெயின் ஈவெண்ட்டில் நான் பிரான் பிரேக்கரை சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கே மேட்ச் வச்சுக்கலாம். பிரான் பிரேக்கர் உன் முடிவை சொல்லு, இன்றைக்கே நம்ம சண்டை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்சிங்க செத்ரோலன்ஸ் சொல்லியிருக்காரு. இதுக்கு பிரான் பிரேக்கர் அக்செப்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோல்ட்ருக்கா உமன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதினாங்க, தோற்று போயிட்டாங்க. பட் நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுக்கான குவாலிஃபைலையும் தோற்று போயிட்டாங்க. தொடர் தோல்விகள். உங்களுடைய அடுத்த பிளான் என்ன? ஏன்னா லாஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியுமா யூஎஸ்காக தான் வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு தான் டைட்டிலுக்காக மோதணும். பட் நான் ஈயோக்காக்கு தான் நேற்றுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, நேற்றுக்கு கல்யாணம் ஆகிட்டு எப்படி நீங்கள் மண்டே நைட்டாக வருவாங்க, வரமாட்டாங்கல்ல, அதனால் வரல. அப்போ பெகிலேஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரெடியாக இருக்கிறேன், நீ ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் மெயின் ஸ்டேஜில் சோல்ட்ருக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க பெகிலேஜை எஸ்என்எம்இயில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. பெகிலேஜும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் பெகிலேஜுக்கும் சோல்ட்ருக்காகவும் மேட்ச் இருக்குது. சோல்ட்ருக்காக்கா உங்கள் ஃபேண்டு ரொம்ப கீழே இறங்கிருச்சு பாருங்கள், ஜட்டியெல்லாம் தெரியுது, கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கோங்கண்ணா. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் விஷன் டீமை காட்டுறாங்க. பார்லிமெண்ட்டை கேட்குறாங்க, பாலையா இன்றைக்கி செத்ரோலன்ஸ் என்னை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான், ஒரு மேட்சை வாங்கித்தான்னு கேட்கும்போது, காலம் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்காத. அது மட்டும் இல்லாமல் செத்து கூட இன்றைக்கி மோதுறது சரியான விஷயம் கிடையாது. விஷன் டீம் இப்போ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் டாக்டிக் டே டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி செத்ரோலன்ஸ் ஆசைப்பட்ட மாதிரியே விஷன் டீம் கூட மோத போகிறான். ஆனால் பிரானு வாங்க கூட இல்லை. நான் பாரு, நம்ம ஆஸ்டின் தேரி கூட இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் ஆஸ்டின் தேரிக்கும் செத்ரோலன்ஸுக்கும் மேட்ச், ஓகேவா? நீ இதில் எப்படியாவது அவனை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி ஆஸ்டின் தேரிக்கும் செத்ரோலன்ஸுக்கும் தான் மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு. அவர் கேட்டது பிரான் பிரேக்கர் கூட, இவங்க கொடுக்கறது ஆஸ்டின் தேரி கூட. என்ன கர்மமா போ. அதன் பின்பு எல் கிராண்டே அமெரிக்கானோடைய நேரம் காய்ஸ். எல் கிராண்டி அமெரிக்கானோ, அதாவது நம்ம ஜெட் கேபிளுடைய டீம் இருக்கிறாங்கல்ல, இது யாருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி லாஸ் அமெரிக்கானோஸ், அதாவது நம்ம ரியல் அமெரிக்கானோ, பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்காருல்ல லுட்விகேசர், இந்த டீமுக்குள்ள ஒரு 6 மேன் டாக்டி மேட்ச்சு. ஆக்சுவலி இவங்க சண்டை போடும்போது யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு கலரை சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அது நல்லா இருக்குது. எப்படியும் மக்கள் மத்தியில் இப்போ ஜெட் கேபிளோடைய அந்த எல் கிராண்ட் அமெரிக்கானோக்கு ஒரு வரவேற்பே இல்லை. பட் ஆனால் லுட்விகேசரோடைய அமெரிக்கானோவுக்கு பெரிய வரவேற்பு கிடச்சிது. இந்த மேட்ச்லையும் நான் என்ன நினச்சேன் தெரியுமா, இந்த லுட்விகேசரோடைய எல் கிராண்ட் அமெரிக்கானோ தோற்றுருவாங்க, ஏன்னா இவங்களுக்கு ஒரு மாஸ்க் இருக்குது, அதில் வேணால் வின் பண்ண வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானவே வின் பண்ண வச்சுட்டாங்க. அதாவது லுட்விகேசரோட எல் கிராண்ட் அமெரிக்கானோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த டீமை ரொம்ப பிடிச்சிருக்குது. பிகாஸ் நடந்து வரும்போது அந்த தீம் மியூசிக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க டான்ஸ் ஆடிட்டு வர்றது எல்லாமே மாசாக இருக்குதுல்ல. அதன் பின்பு நம்ம ஜோ ஹென்ரியுடைய நேரம். ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பாட்டு பாடவா காதல் பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவளுக்கு தான் யாரை பற்றி பேசுவாருன்னு தெரியுமே, பால் ஃபயர் லோகன் பால் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. இவருக்கு லோகன் பாலை கண்டா பிடிக்கல போல இருக்குது. அடுத்து கிளாஸ் இட்டாலியோடைய அஃபிஷியல் கிராஃபிக்ஸில் ரோமனுக்கும் ஜேக்கப் ஃபேண்ட்டுக்குமான கான்டென்ட் மேட்சோடைய அஃபிஷியல் போஸ்டர் எப்போ பங்கமாக இருக்குதுங்க. அந்த பாருங்கள் இந்த ஸ்டாச்சுவை, ரோமனுடைய ஸ்டாச்சு, அந்த கிராஃபிக்ஸ் டிசைன் நீங்கள் பாருங்களேன், மிரண்டுட்டேன். அதுலேயும் ஜேக்கப் ஃபேண்ட்டுவை பாருங்களேன், அப்படியே ஒரு போஸ்டர் போட்டானுங்க பாருங்களேன், வாவ் வேறு லெவலில் இருக்குது. நீண்ட நாளுக்கு அப்புறமா WWE பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதை பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இது. சிமி அண்ட் ஜேவுஸோட கேட்குறாங்க, இன்றைக்கி நடந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜேக்கப் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கப்புறமும் ரோமன் கூட துணையாக இருப்பீங்களா? எஸ், இது ட்ரைபல் காமன் மேட்ச். ஏதாவது ஜேக்கப் ஆட்டோ ஏதாவது இதுக்கு முன்னாடி சீட் பண்ண மாதிரி சீட் செய்யும்போது நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறமா ஜேக்கப் ஆட்டோ நாங்கள் பனிஷ் பண்ணுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் மோதும் போது இதுக்கு முன்னாடி கையை வெட்டிட்டு வேடிக்கை பார்த்தோம், இதுக்கப்புறம் கையெல்லாம் கட்ட மாட்டோம் அப்படின்னு தான் ஜிம்மி அண்ட் ஜேசஸ் சொல்லிட்டு முடிவு. அண்ட் ரியல் எல்லை நேற்று இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா நீங்கள் 2 பேரும் ரோமன் பக்கம் போயிட்டீங்க, சரி நமக்குள்ளே இருக்கிற டீல் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. என்ன டீலு? ஓஹோ, ரசல்மனியால டாக் டீம் மேட்சில் வெற்றி பெற வச்சார்ல, அந்த டீல் போல இருக்குது. ஸோ டீலை பற்றி மேபி கூடிய சீக்கிரம் சொல்லலாம். அதுக்கப்புறமா உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது காய்ஸ். ஜட்ஜ்மெண்ட் டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக பேஜ் மற்றும் ப்ரீபெல்லாவை எதிர்த்து மோத போகிறாங்க.
சரி, மேட்சோடைய கதைக்களம் ஆரம்பிக்குது. மேட்சும் நன்றாக கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் எப்படியாவது வெளியமாக இருக்கேன் டாப் டீம் மெம்பர்ஸை டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு சீட்டிங்கில் ஒரு பெரிய சதியே பண்ணுறானுங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ப்ரீபெல்லாம் ரோலப் முறையில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றுட்டு ஒரு செலிப்ரேட் தானே, இது ஒரு செலிப்ரேட் தானே. ஸோ வெற்றி பெற்றுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா பின்னாடியோடி வந்த லீவ் மார்கன் இவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ணுறாங்க. ஐயோ பாவங்க, எங்கே போனாலும் தரித்திரம் விடாது போல இருக்குது. அண்ட் இவங்க அட்டாக் பண்ணிட்டு கிடக்கும் போது கடைசியில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைரா வல்கிரியா மற்றும் பெய்லி வந்து இவங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. லைரா வல்கிரியா பெய்லி சும்மாலாம் காப்பாற்றலை. இதுக்கப்புறமா வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக இவங்க மோத போகிறாங்களாம். அதனால் இவங்கள இன்றைக்கி காப்பாற்றிருக்கிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா செதுலோன்ஸை பார்த்து எல்லை நைட் சொல்கிறாரு, நீ வந்து விஷனை எதிர்த்து மோதுறது நல்ல விஷயந்தான், எனக்கு விஷனை பிடிக்காது தான், ஆனால் அதை உருவாக்குனது நீ அப்படிங்கிறத நான் மறக்கவே மாட்டேன். எனிமிக்கு நன்மைன்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட்லாம் கிடையாது செத்து. எப்போவுமே எனக்கு ஒன்று பிடிக்காது. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட மட்டும் கேட்டால் தான் நான்லாம் பண்ணிட மாட்டேன்னு சொல்லாரு. பின்னாடி என்னங்க ஏதோ ஒரு கார் வருது, காரில் முக்கியமான ஆள் யாரோ வராட்டு போல இருக்குதே. சரி அதை விட்டு தள்ளுங்க. இப்போ நம்ம ஓபா ஃபெமியுடைய நேரம். ஓபா ஃபெமி வழக்கம் போல் ஓப்பன் சேலஞ்சை விட்டு யாரோடைய டவுசரை கிளிக்க போறாருன்னு தெரியலையே. சரி, ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்துட்டாரு. சரி, அவரோட ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்தா ஆட்ட நம்ம பிராகு எஸ் பிராகு வந்துட்டாருங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஓபா ஃபெமி அடித்தது மட்டும் இல்லாமல் 1 2 3 4 தடவை எஃப்ஐ போட்டு ஓபா ஃபெமிக்கு எஃப்ஐ மலையை காட்டிட்டாரு. ஏண்டா இதுக்கு முன்னாடி நான் அட்டாக் பண்ணிட்டேன், ஒரு தடவை சாஞ்சிட்டேன், அவ்வளோ நினச்சியா அப்படின்னு பார்த்துட்டு நிற்கிறாரு போல இருக்கு. அப்படியே பிராக்லெஸ்னர் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ போட்டு அந்த இடத்த விட்டு போகும்போதெல்லாம் உண்மையிலேயே கூஸ் பம்ப்ஸ். ட்ரிபிள் ஹெச் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டாக, அதாவது அன்எக்ஸ்பெக்டான மூமெண்ட் எதிர்பார்க்குறோம். நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், ஓகே நல்லா இருக்குது. நீங்கள் ஏன் ஸ்மாக்டவுனில் கொஞ்சம் கூட ஊறுகாய் வைக்கமாங்க, வெறும் கஞ்சை மட்டும் குடிக்கிறீங்கன்னு தெரில. சைடு பிரியாணியாக போடுறீங்க, ஸ்மாக்டவுன் சைடு கஞ்சி வைக்கிறீங்க, ஆனால் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் கூட வைக்க மாட்டீங்க. அது ஏன் தான் தெரில. அப்புறம் நம்ம மொட்டை மாமா பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பார்லிமெண்ட்டு கேட்காரு, ஏண்டா அவன் தான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டானே, இப்போ எதுக்காக வந்து இப்படி அட்டாக் பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. என்ன குழப்பறியா? ஒன்றும் குழப்பலை. நான் பாரு, பிராக்லெஸ்னர் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காரு. அதாவது கிளாஸ் இன் இட்டலியில் அவர் வந்து அஃபிஷியலி ஓபா ஃபெமிக்காக ரீமேட்சுக்காக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இது பெஸ்ட்டு பார் பிஸ்னஸ் தானே. ஸோ அதனால் நீ அவன்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் வாங்கு, நம்ம அந்த மேட்சை கிளாஸ் இன் இட்டலியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னங்க கிளாஸ் இன் இட்லி மினி ரசல்மேனியா போல இருக்குது. ஏன்னா நடக்கிற மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்கமாக பயங்கரமாக முரட்டுத்தனமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வாரம் சண்டே நடக்கிற எஸ்என்எம்ஐயோடைய அஃபிஷியல் மேட்ச் கார்டு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெண்டாக்கும் ஈத்தன் பேச்சுக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்தீங்கன்னா WWE வந்து மெயின் ஈவெண்ட் ஆஃப் த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சாட்டர்டே மெயினோட மெயின் ஈவெண்ட் அப்படின்னா மேட்சோட குவாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா உமன்ஸுக்கான டேக் டீம் மேட்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேஜ் மற்றும் ப்ரீபெல்லா த இன்ஃபர்கரன் ஃபோகஸா, அதாங்க நம்ம சின்ன பாப்பா பெரிய பாப்பா அவங்களை எதிர்த்து மோத போகிறாங்க. அதுக்கப்புறமா சோல் ரூக்காக்கும் பெக்கிலேச்சுக்கும் ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர், ரியா ரிப்ளே மற்றும் அலெக்சா பிளிஸ் டாக் டீமாக இணைந்து மைக்கேல் பீஃபார்ம் மற்றும் ஜேட் கார்களை எடுத்து மோத போகிறாங்க. இது ஒரு 6 man டாக் டீம் மேட்ச். அதுக்கப்புறம் விஷனுக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. டோட்டலி 5 மேட்ச்சில் 3 மேட்ச் உமன்ஸ் மேட்ச், 2 தாங்க மென்ஸுக்கான மேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செதுரான்ஸ் வராரு. செதுரான்ஸை பார்க்காம போயிட்டாரு. பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாரு மாண்டஸ், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம செதுரான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஏஞ்சல் டார்கனுக்குள்ள செதுரான்ஸுக்கு மேலே ஒரு கரிசனை இருக்குது. சரி ஐயோ பாவம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காரு போல இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல ஏஞ்சல் டார்கின் பார்த்தீங்கன்னா செதுரான்ஸ் கிட்ட தனியாக பேசுகிற மாதிரியே ஒரு செக்மெண்ட்டை காட்டுறாங்க. அதாவது இவருக்கு செதுரான்ஸை பிடிச்சிருக்குது, ஆனால் மாண்டஸுக்கு செதுரான்ஸை பிடிக்கல. ஏன்னா பண்ண சேட்டைகள் அப்படி இல்லை, அதனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் போல இருக்குது. சரி செதுரான் சார், நீங்கள் ஏன்ப்பா இந்த வீட்டில் காட்டன் துணியெல்லாம் தொங்க விடுவோமே, அதை இன்றைக்கி ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருந்தீங்க? ஓ மாடல் சட்டா, சரி ஓகே. அப்புறம் ஆஸ்தின் தேரியும் வந்துட்டாருங்க. மேட்சும் ஆரம்பிக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதாவது மோசம் நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. மெயின் ஈவெண்ட்டுக்கு ஓகே, பட் ஆனால் ப்ராகோட செக்மெண்ட்டாக நீங்கள் மெயின் ஈவெண்ட் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த மேட்ச்சில் செதுரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஆஸ்தின் தேரியை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா சும்மா இருப்பாங்களா, அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து செதுரான்ஸை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடித்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. செதுரான்ஸ் ஒரு ஆள், இவங்க 2 3 பேர் எப்படி தாக்கு பிடிக்க முடியாதுல்ல. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா
ஏஞ்சல் டார்கின் வந்து காப்பாற்றுறாரு. ஏஞ்சல் டார்கின் வந்த உடனேயும் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லாமல் மாண்டஸ் வந்து செத்ரான்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வர்றாரு. பிகாஸ் இவருடைய டாக்டிங் பார்ட்னர் இங்கே அடிபட்டு கிடக்காருல, எல்லாரையும் அடிச்சு முடிச்சோடனே கேட்குறாரு, ஏன்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், நான் தான் ஹெல்ப் பண்ண வேண்டான்னு சொன்னோம்ல, எதுக்குடா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீம் மெம்பர்ஸை திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இருந்த ப்ரான் பிரேக்கர் மாண்டஸுக்கும் ஒரு ஸ்பீரை போட்டுட்டு, இப்போ செத்ரான்ஸை சும்மா விடக்கூடாது, அவனுக்கு சமாதி கட்டுவோன்னு அந்த ஸ்டெப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீல் ஸ்டெப், அதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து செத்ரான்ஸை படுக்க வச்சு மண்டையிலே போட்டு மண்டையை அப்படியே நசுக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஓஹோ, இதுதான் நசுக்கி விடு சிகுவாகாம, ஐயோ. அப்போ அந்த இடத்துக்கு ராஜன் டெமர்ஜெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, பெயர் அப்படின்னு சொல்லார். ஆனால் ப்ரான் பிரேக்கர் கேட்பாரா? கேட்க மாட்டார்ல. அப்படியே நசுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. நீ பண்ணுறது தப்பு, பண்ணக்கூடாது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லாட்டா பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும். விடமாட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு தானே இப்படிலாம் சீன் காட்டுறானுங்க. இல்லாட்டா ப்ரான் பிரேக்கர் அந்த பக்கம்லாம் திருப்பியிருப்பார். ஏன்னா அந்த பக்கம் தான் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது படாதில்ல, அப்படிலாம் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா கூப்பிட சொல்கிறாரு, வாடா வந்து மோதுடான்னு. ஆனால் ப்ரான் பிரேக்கர் எல்லோரும் இழுத்து போயிட்டாங்கல்ல. சரி, ப்ரான் பிரேக்கருக்கும் செத்ரான்ஸுக்குமான ஃபியூடாக கொஞ்சம் ஹைப்பாக காட்டியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கான மண்டே நைட்ரா ஓகே, நல்லா இருந்தது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா, பாய்.